உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோயில் பிரதேசத்திலே நடக்கின்ற சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, கவலையாகவும் இருக்கின்றது. அதாவது அவர்கள் கொடுக்கின்ற கொடைகளை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதன் மூலம் பெறப்போகின்ற எதிர்பார்க்கின்ற அரசியலிலே எதிர்பார்க்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது கவலையாக இருக்கின்றது. இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நடைபெறப் போகின்ற பிரதேச சபை தேர்தல் வரைக்கும் நடந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போமானால் அது நம்ம எல்லோருக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அழகான எத்தனையோ உத்வேகத்தோடு செயற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கனிம வள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வைத்தியசாலை பிரச்சனையாக இருந்தாலும், கட்டாக்காளி மாடுகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட உணவு தட்டுப்பாடு பிரச்சனையாகவும் சரி, எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ தனவந்தர்கள், எத்தனையோ பேரை நாங்கள் கண்கூடாக பார்த்திருந்தோம். ஆனால் அது அனைத்தும் அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு எந்த விதமான ஒரு செயற்பாடும் இல்லை. அவர்கள் எங்கே சென்று விட்டாலும் தெரியவில்லை. அவர்களுக்கு சம்பந்தமான ஒரு பொது தளத்தில் எந்த விதமான பதிவுகளும் இல்லை. இப்படி இருக்க நாங்கள் எதை நினைத்துக் கொள்ள வேண்டும்? இவர்கள் இது செய்ததன் மூலம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அரசியலிலே அவர்கள் ஒரு லாபத்தை அடைய வேண்டும், ஒரு இடத்தை அடைய வேண்டும். இப்படி மக்களுக்கு சேவை செய்ததன் மூலம் சேவர்களாக காட்டிக்கொண்டு அவர்கள் உரிய இடத்தை அடைய வேண்டும் என்றுதான் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. இப்பொழுது கூட எமது பிரதேசத்திலே கண்கூடாக பார்க்க முடிகின்றது. எத்தனையோ உதவி திட்டங்கள் பெரிய பெரிய தொகைகள் மூலம் வழங்கப்படுகின்றது. ஆனால் இவர்கள் அனைவரும் எங்கள் பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தான். நாங்கள் யாருக்கும் பக்கசார்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் அனைவரும் எமது பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்தவர்களான். இந்த பிரச்சனைகள் அனைத்தும், இவர்கள் செய்த பிரச்சனைகள் அனைத்தும் இதுவரை காலம் இருந்து வந்த பிரச்சனை தான். கொரோனா பிரச்சனை இடம்பெற்றது, மக்களுக்கான வெள்ளப்பெருக்கு பிரச்சனை இருந்தது, மக்களுக்கான வறுமை இருந்தது, விளையாட்டுக் கழகங்கள் இருந்தது, ஆலயங்கள் கட்டுமானங்கள் இருந்தது, சகலதும் இருந்தது தான். அந்த நேரங்களில் செய்ய முடியாதவர்கள் இப்பொழுது தேர்தல் காலங்களில் மட்டும் செய்வதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே இவர்கள் செய்கின்ற அனைத்தையும் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். காரணம் என்னென்றால், அந்த கொடுப்பதற்கு கூட ஒரு மனம் இருக்க வேண்டும். எல்லாரோடும் கொடுக்க முடியாது, சரிதான். எல்லோரோடாலும் இவ்வாறான தொகைகளை, இவ்வாறான உதவி திட்டங்கள், இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது. அது எல்லோருக்கும் அமைவதும் இல்லை. ஆனால் அந்த திட்டங்கள் மூலம் நீங்கள் மக்களிடம் இருந்து ஒன்றை எதிர்பார்த்து அதை செய்கின்றீர்கள் என்பதுதான் உண்மையிலே மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சமூக சிந்தனை கொண்டவர்களாக சமூக செயற்பட இருப்பவர்கள் நாங்கள் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கான சேவர்களாக மட்டும் இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு உரிய இடம் தானாக வந்து அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உதாரணமாக நாங்கள் மறைந்த பிஎஸ்என் ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம். என்ன பொறுத்த மட்டும் நான் பாடசாலை காலங்களில் கண்ட விடயங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு 15-20 வருட காலங்களாக அவர் பாடசாலை மாணவர்கள் வீதிகளில் வருகின்ற போது அவர்களுடைய பென்சில் கொடுத்தார், அழிரப்பர் கொடுத்தார், கொப்பிகள் வழங்கியிருந்தார், நாட்காட்டி கொடுத்திருந்தார், வாய்ப்பாட்டு அட்டை கொடுத்திருந்தார், பள்ளி புத்தகம் கொண்டு போவதற்கு பை இல்லாதவர்களுக்கு பை கொடுத்திருந்தார், வறிய வீடுகளில் இறந்தவர்களுக்கு உணவுப் பொதிகளை கொடுத்தார். இப்படி இறைவனுடைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருந்தார். இப்படி பல சேவைகளை அவர் செய்து வந்தார். அதிலே முக்கியமான விடயம் என்னவாக இருந்தால், வறுமையில் இருக்கின்றவர்கள் அவருடைய இடத்துக்கு சென்று 1500 ரூபாய் படம் கொடுத்தாலும் துவிச்சக்கர வண்டியை மாதாந்த தொகையில் கட்டுவதற்கான வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இவ்வாறான ஒரு நல்லொரு மனிதராக அவர் வாழ்ந்து வந்து குறிப்பிட்ட என்ன பொறுத்தவரை ஒரு 15-20 வருடம் எனக்கு தெரிந்த வகையில் அவர் செய்திருந்த பிற்பாடு அவர் அரசியல் இறங்கியதும் அவருக்குரிய ஆணையை மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் எமது பிரதியில் இப்போது நடக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கொடுக்கின்றதுக்கு நாளைக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு ஏற்கத்தக்க விடயம் அல்ல. நாங்கள் யாரையும் நம்பி யாரிடமும் கையேந்தி வாழ்வோரும் எங்களுடைய இனம் யாரிடமும் கையேந்தி வாழும் இனம் அல்ல. சுய உழைப்பிலே வாழ்கின்றவர்கள். இந்தியாவிலே நடக்கின்றது போன்று பணப்பட்டுவாடை என்று சொல்வார்கள். அவ்வாறான நிலைமைக்கு எங்களுடைய மக்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், மாற்றிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இலவசமாக கணனி கொடுப்பது, இலவசமாக துவிச்சக்கரம், இப்படி அந்த அரசியலுக்காக அவர்கள் சுயலாபத்துக்காக மக்களை பலிக்கீடாக ஆக்குவது தான் உண்மையிலே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதே போன்று பிஎஸ்என் ஐயாவை போன்று எத்தனையோ பேர் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்றார்கள். சுனாமி காலங்களிலே அந்த மக்களுக்குரிய பணம், உணவு சகலதையும் வழங்கியிருந்தால் இப்படி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாவரும் இப்படியான ஒரு அரசியலுக்காக இதுவரைக்கும் நான் செயற்பட்டதாக காணவில்லை. இப்பொழுது அந்த கலாச்சாரம் இங்கே வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், ஒரு கட்சியிலே பணியாற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால்
அவர்களுக்கு அந்த தேர்தல் காலங்களிலே அவங்களுக்குரிய அந்த இடத்திலே ஆசனம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மறுநாளே அவர்கள் அடுத்த கட்சிக்கு செல்கின்றார்கள். அங்கே கிடைக்கவில்லை அடுத்த கட்சி, அங்கே கிடைக்கவில்லை அடுத்த கட்சி. இப்படி கொள்கை இல்லாத கூட்டங்களாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சென்று கொண்டிருப்பது தான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அரசியல் கட்சிகளும் அவ்வாறான ஒரு கீழ்த்தனமான நிலைமையை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு எப்படி பணம் வந்தது, அவருடைய பின்புலம் என்ன, அவர் யார், எப்படி அரசியல் எப்படி தமிழில் பற்றிருக்கின்றதா, எந்தவித கருத்தும் எந்தவிதம் ஒரு சிந்தனையும் இல்லை. பணம் இருக்கின்றதா, வா உனக்கு ஆசனம். அப்படி ஒரு ஆசனம் கிடைத்து விட்டால் அவருக்கு கீழே அவருக்கு வேலை செய்கின்றவர்களுக்கு தான் அடுத்த ஆசனம். உண்மையான நேர்மையான சமூகத்திலே பற்றுக்கொண்டவர்களுக்கு, அவர்களுக்கு பணம் இல்லாட்டியும் அவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் என்று அவர்களை உள்வாங்குவதற்காக கட்சிகளும் தயாராக இல்லை, கட்சியில் இருக்கின்றவர்களும் தயாராக இல்லை. அதனால் எங்களுடைய இருப்பு, எங்களுடைய அந்த ஒற்றுமைத்தன்மை உடைந்து சுக்குநூறாக போயிருக்கின்றது. கடந்த தேர்தலில் நான் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ சுயேட்சை குழுக்களும் எத்தனையோ கட்சிகளும் எங்களுடைய வாக்குகளை பந்தாடி இருந்தது. போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்குரிய சேவகர்களாக எல்லோரும் பலம் வந்தார்கள், எல்லோரும் உதவி செய்திருந்தார்கள். ஆனால் மக்களும் இப்படி தேர்தல் காலங்களில் எதிர்பார்ப்பையே நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு மனவேதனை ஒரு விடயமாக இருக்கின்றது. இது மாற வேண்டும், நிச்சயமாக மாற வேண்டும். சேவை செய்பவர்கள் சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்களே ஆனால், நீங்கள் நேர்மையானவர்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களை தேடி நிச்சயமாக உங்களுக்குரிய இடம் வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உண்மையிலே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்கின்றேன். உண்மையிலேயே மிகவும் கவலையாக இருக்கின்றது. இப்படியான ஒரு சிந்தனை கொண்டவர்களாக எங்களுடைய சமூகம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. விளையாட்டுக் கழகங்களும் எல்லோரும் பொது அமைப்புகளும் எல்லோரும் இவ்வாறான சிந்தனைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிலைப்பாடோடு ஒரு கொள்கையோடு ஒரு நிலையை நோக்கி சென்ற இனம் பல கூறுகளாக, பல துண்டுகளாக, பல கட்சிகளாக, பல சிந்தனை கொண்டவர்களாக, பல சுயநலவாதிகளை உருவாக்கக்கூடிய கூட்டமாக மாறியிருப்பதுதான் மிகவும் மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த கவலையில் தான், இந்த எண்ணத்தோடு தான், இந்த சமூக சிந்தனையில் என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அக்கறை காரணமாகத்தான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே இதில் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும். பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களை புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இது எமது சமூகம், எமது வாழ்வியல், எமது பண்பாடு, எமது கலாச்சாரம் அனைத்தும் இந்த இல்லத்துக்குள்ளே எல்லா சிந்தனைகளுக்குள்ளும் எங்களுடைய அரசியல் அடங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு தூய்மையான அரசியலை, தூய்மையான சமூக சிந்தனையாளர்களை நாங்கள் இனங்காண வேண்டும். எல்லோரையும் ஒற்றுமையோடு கட்டியெழுப்ப வேண்டும். சமூக சிந்தனையாளர் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் லஞ்சம் கொடுத்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, சுப வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து அதுக்கு நீங்கள் வேறு வழியை பார்த்துவிட்டு செல்லுங்கள். அதற்காக மக்களை பலிக்கிடா ஆக்க வேண்டாம், எங்களுடைய இனத்தை கூறுபோட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.